நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோழியன் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மே 11 முதல் மே 17 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இந்த மே 12ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் மீனத்தில் இருக்கிறார், அற்புதமாக இருக்கார். ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தால் அது ஒன்றே போதுங்க, சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த துலா ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன உங்களுக்கு? ராசிநாதன் சொல்லியாச்சு. குரு பகவான் 9ல் இருக்கார், சூப்பருங்க. ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு வாங்க. அப்படின்னா என்ன, வெளிநாட்டில் வெளியூர் போனால் அவர் எப்படி பிழைப்பார்? தெரிஞ்சவங்கள சொந்தக்காராக இருப்பாங்க, அங்கே சாப்பாடு கொடுக்க எல்லாம் உதவி பண்ண. கடவுள் கிரகங்கள் மூலியமாக கடவுள் ஹெல்ப் பண்ணும். அதுதான் 9ல் குரு இருந்தால் அப்படி ஒரு பாக்கியமான ஒரு சூழல். தெரியாத நபர் கூட ரொம்ப உரிமையாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. அப்போ 9ங்கிறது பாக்கியமான ஒரு சூழல். குரு பார்வை கோடி நன்மை. குரு பாருங்கள், ராசியை பார்க்குறார். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் அதில் ஒரு முனைப்போடு ஈடுபட்டு சாதிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும். அடுத்தது முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சூப்பர். நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்தது 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 5ல் ராகுவே இருக்கிறார். 5ல் ராகு இருந்தால் மைனஸ், கெடுதல் பண்ணுன்னு சொல்லணும். ஆனால் அந்த ராகு பகவானை குரு பார்க்குறார். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இப்போ சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு சந்தோஷமான ஒரு வாரம். குலதெய்வத்தின் அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமிதம், பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாடு சிறப்பாக இருக்கும். பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள். பூர்வீகத்தில் வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, அப்படி ஏதாவது ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது அழகாக ஸ்டார்ட் பண்ணி முடிப்பீங்க. 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் என்று சொல்லலாம். இந்த சுக்கிரனும் சனியும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. சுக்கிரன் ஒரு சந்தோஷம், போகம், இதுக்கெல்லாம் அதிபதி. ஆனால் சனி பகவான் இருக்கார் அப்படின்னா என்னதான் சுக்கிரன் உச்சப்பட்டாலும் இந்த லௌகீக விஷயங்களில் ஈடுபாடுகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அதையும் தாண்டி சூரியன் புதன் 7ஆம் இடத்தில் 3 நாட்கள் இருக்கிறார்கள். ஆதலால் புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள். ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும், அல்லது அவங்க வேலை பார்க்குறவங்க இருந்தால் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய தருணம். இருந்த போதிலும் அந்த வீட்டு அதிபதி செவ்வாய் நீச்சமாக இருப்பதால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். வேலை பார்க்குற இடத்துல ஒரு பின்னடைவு ஏற்படலாம்.
மற்றபடி கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொல்லணும். 9ஆம் இடம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள், தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள். வெளியூர் வெளிநாடு ஆன்மீக பயணமாக இருக்கலாம், இல்லை இன்ப சுற்றுலாவாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று போயிட்டு வருவீங்க. கண்டிப்பாக ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தந்தைக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையும். தந்தையுடைய தொழில் பிரகாசமாக செல்லும். அவர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார். மற்றபடி உங்களுக்கு இந்த 11ஆம் இடத்தில் கேது இருப்பது என்பது மிக மிக சிறப்பு. தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக சாதிக்கப் போகிறீர்கள். இந்த 10க்குடைய சந்திரன் வார ஆரம்பத்தில் துலாத்தில் குருச்சந்திர யோகம் பெறுகிறார். அதுக்கப்புறம் விருச்சிகம் செல்கிறார். இறுதியில் தனுசுவில் குரு பார்வையில் இருக்கிறார். அதனால் 10ஆம் இடம் அதிகபட்சமாக நல்ல நிலையில் இருந்து குரு பார்வையில் இருப்பதால் வேலை விஷயங்கள் சுமூகமாக செல்லும். மேலதிகாரி சக ஊழியர்களோடு அரவணைப்போடு வேலை பார்ப்பீங்க. நிர்வாகம் உங்களை பாராட்டும். உங்களுக்கு தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் அற்புதமாக செல்லும். தொழிலில் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. இன்வால்மெண்ட்டோடு வேலை பார்த்து நல்ல ரெட்டிப்பு வருமானம் வரக்கூடிய ஒரு தருணமாக இது அமையப்போகிறது அப்படின்னு சொல்லணும். உங்களை பொறுத்தவரையிலையும் பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு வாரம். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர பரஸ்பரம் ஒற்றுமை சந்தோஷம் இருக்கும். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கக்கூடிய தருணம் இது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு திருப்புமுனை ஏற்பட்டு தொழில் சிறப்பாக சென்று சம்பாத்தியத்தை அடையப் போகிறீர்கள். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், அதாவது போன்ற சலுகைகள், லோன் ஃபெசிலிட்டிஸ், சலுகைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய தருணமாக இது அமைகிறது. இருந்த போதிலும் சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்ப்பதால், அதாவது வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். இருந்த போதிலும் 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால், அயன சயன போகம் சனி பார்ப்பதால் வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. செலவினங்கள் ஏற்படும். அது சுப செலவும் இருக்கும், அசுப செலவும் இருக்கும். மற்றபடி சூரியனை சனி பார்ப்பதால் உங்கள் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், அல்லது தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். தாய்மாமன் மற்றும் தாய் வழி சொந்தங்களுடன் உங்களுக்கு பகையுணர்ச்சி வர வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் விழிப்புணர்ச்சியோடு இருங்கள். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் நீங்கள் வம்பு தும்பில் மாட்டிக்காதீங்க. விழிப்புணர்ச்சி தேவை. மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.